ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் பிரியாணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நான்வெஜ் சுவையில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், ஜாதி பத்திரி 2 வச்சுருக்கேன், பட்டை, இந்த நட்சத்திர பூ வந்து 2 வச்சுருக்கேன், 3 லவங்கம், மிளகு வந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ மிளகை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தட்டிக்கலாம், காரத்துக்காக சும்மா ஒரு தட்டு தட்டிட்டு எல்லாமே நம்ம வந்து மசாலாவில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு ஊற வைங்க, அப்போ தான் அந்த பிரியாணி அரிசியோட டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா 4 வந்து வெங்காயம் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி, 3 தக்காளி, பெரிய தக்காளியை 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து 1 கப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன், 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, 1 எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், இஞ்சி அப்புறம் பூண்டு வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அம்மியில் தான் அரைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சோயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சோயா வந்து நான் வேக வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் வந்துட்டு காளான் சேர்த்துக்கிட்டீங்க, வதக்கி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்கிட்ட காளான் இல்லை, நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்ன பொருள் அப்படின்றத கடைசியாக காட்டுறேன். வந்துட்டு மிளகு, ஏன்னா மிளகு சோம்போட இது வந்து அதில் இறங்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் பாட்டி வந்து செய்கிற மாதிரி செய்கிறேன். அவ்வளோதான், எனக்கா 1-2 உடஞ்சிருச்சு, அதுவே போதும். ஸோ அடுத்து ஏலக்காவை வந்து சும்மா தட்டிக்கலாம். இப்போது இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து இப்போது நம்ம வடிச்சிடலாம், பிரியாணியில் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிரியாணி அரிசிக்கு ஊற்றுறோன்னாலே கணக்கு வைக்கணும், அதனால் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா துவளை வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், அப்படியே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நம்ம மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கனாக்கா இப்போது லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம்.
இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். பிரியாணியில் பார்த்தீங்கன்னாக்கா 10 டம்ளர் தண்ணி வந்து அளந்து வச்சுருந்தேன். இப்போது அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக எவ்வளோ தண்ணின்றது சொல்கிறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அளந்து எடுத்துக்கோங்க, 1 கிலோவுக்கு எத்தனை டம்ளர் வருதுன்ட்டு. இந்த டம்ளர் 10 டம்ளர் வந்து அரிசி வந்துருந்தது. அதே வந்து பார்த்திங்கன்னா நான் 20 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி பொரிக்க வச்சுருக்கேன். பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கரண்டி வந்து இப்படி தான் வச்சுருக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு தான் நம்ம வந்து கிளறணும். அதுதான் பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா தட்டு போட்டு மூடிட்டு ஒரு கொலவிக்கல் வந்து வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக சேர்க்குறேன்னு சொன்னேன் இன்க்ரீடியன்ஸ் இந்த உருளைக்கிழங்கு தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து வறுத்துருக்கேன். வேறு எதுவும் சேர்க்கலை. அதே மாதிரி வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வறுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு பிரியாணி சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கலக்கும்பொழுது இது மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு போட்டிங்கனாக்கா சாப்பிடும்பொழுது அந்த வெங்காயத்தோட சுவையும் உருளைக்கிழங்கும் டேஸ்ட் சேர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.